ரைட் சார். புரிஞ்சது. இப்ப புரிஞ்சது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே. ஆஃப் ஆல் டேலில வந்து ஜிஎஸ்டியோடைய செட்டிங் வந்து எங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து அதான். அது சொல்லுங்க. சிவராம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நியூ கம்பெனி அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஆ. இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, F11 அப்படிங்கிற கீ நான் வந்து பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஆ. கம்பெனிக்கான ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிருக்கு. ஆ. ஸோ இந்த ஆ. கம்பெனிக்கான ஃபீச்சர்ல உங்களுக்கு எனேபிள் குட்ஸ் ஆ. அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ ஆ. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து எஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, எஸ் குடுத்துட்டு என்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வேற ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். அந்த ஸ்க்ரீன்ல உங்க கம்பெனியோடைய பேசிக் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ நீங்க வந்து இங்க ஆ. குடுக்குற மாரி. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க ஆ. பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ம். அ நம்ம கம்பெனியோடைய ஸ்டேட் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கு. தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. ம். ரிஜிஸ்ட்ரேஷன் ம். டைப் வந்து ரெகுலர் அப்ப நம்ம குடுத்துருக்கோம். நம்ம ரெகுலர். ஓகே. நம்ம டீல் பண்ணக்கூடிய ஒரு சில கஸ்டமர்ஸ் அல்லது சப்ளையர் வந்து அதர் ஓகே. தென் டெரிட்டரியில ம். இருக்காங்க அப்படின்னா ம். மட்டும், அசஸி ஆஃப் ஆ. அதர் டெரிட்டரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் நம்ம வந்து இங்க குடுக்கணும். இது வந்து இப்ப எக்ஸாம்பிள் சிவராம் என்டர்பிரைசஸ் உடைய ம். கம்பெனி. ஸோ அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் நம்ம இங்க தான் நம்ம குடுக்குறோம். ம். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி இதுதான் வந்து நம்பர் அது. ஆமா. ஜிஎஸ்டியோட நம்பர். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பில்ஸ்ல அ ம். நம்ம ஜேசன் ஃபைலா கன்வெர்ட் பண்ண போற ஜிஎஸ்டிஆர் 1 ம். அதே மாதிரி 3பி ரிட்டர்ன்ஸ் ஆ. தென் வந்து ரீகான்சில் பண்றதுக்காக நம்ம இருக்கக்கூடிய 2ஏ, 2பி ஸோ இதுல எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வேலிடேஷன் வந்து நம்மளுக்கு இந்த ஜிஎஸ் நம்பர் தான் வேலிடேட் பண்ணும். ம். ம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ம். சர்டன் டர்ன் ஓவர் பேசிஸ்ல வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து மந்த்லி பேசிஸ்ல ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லெஸ் தென் 5 crore கம்பெனிஸ் வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, குவார்ட்டர்லி பேசிஸ்ல ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் மந்த்லி வந்து அ அ ஃபைல் இன்வாய்ஸ் அதாவது பண்ணியிருக்காங்க. ஐஎஃப்எஃப் ஓகே. அப்படின்னு ம். சொல்லுவாங்கல்ல, இன்வாய்ஸ் ஃபர்னிசிங் ஃபெசிலிட்டேஷன். ம். ஸோ அது மட்டும் வந்து ம். மந்த்லி பேசிஸ்ல அந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடியவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ம். இது வந்து எந்த கம்பெனிக்கு இருக்கோ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ம். குவார்ட்டர்லி அப்படிங்கிறது வந்து குடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் மந்த்லி அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். அது கன்வெர்ட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ம். டேலில இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம வந்து ஐஎஃப்எஃப் நம்ம பண்றோம் அப்படின்னா மட்டும். நீங்க வந்து ஆஃப்லைன் யூட்டிலிட்டி நீங்க குடுக்கும்போதே நீங்க வந்து பார்ப்பீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ம். ஜிஎஸ்டிஆர் 1/IFF அப்படின்னு இருக்கும். ம். ஓகேங்களா? ஸோ அது வந்து குவார்ட்டர்லி பேசிஸ்ல உள்ளவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி. தென் ம். டிஃபால்ட் அ பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு சில கம்பெனி ம். அவங்களுடைய ஃபேக்டரி வந்து ஏதாவது வேற ஒரு ஸ்டேட்ல நம்மளுக்கு இருக்கும். ஆ. ஓகேங்களா? ஸோ அப்ப அவங்க ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே வந்து அந்த ஸ்டேட்டுக்கு தான் வந்து இன்வெர்ட் ஆகும். ஸோ அத வந்து டிஃபால்ட்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வேற ஒரு ஸ்டேட்ட வந்து இன்வெர்ட்ஸா நம்ம வந்து இங்க செட் பண்ணிக்கலாம். ம். 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 ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுன்னு இருந்தாலும், ம். நம்மளுடைய இன்வெர்ட் வந்து குட்ஸோடைய பர்ச்சேஸ் பில்லோடைய இன்வெர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இங்க மாத்திக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து டேலில இருக்கு. தென் வந்து அ இது வந்து பர்ட்டிகுலரா ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல இருந்து நம்ம வந்து ஆ. இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை மாத்துறோம் அப்படிங்கிற பட்சத்திலயும் கூட நீங்க எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிறது நீங்க குடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இத பேஸ் பண்ணி எந்த டேட்ல இருந்து நம்மளுக்கு வந்து சரி, சரி. ஓகே, ஜிஎஸ்டிஆர் ஓகே. ரிட்டர்ன் வந்து ம். இருக்கு. அதாவது நம்மளுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை மாறணும்னு சொல்லிட்டு. அடுத்து ஆ. இன்வாய்ஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பேசிக் எனேபிள்மென்ட் இங்கே தான் நம்ம குடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஆ. கம்பெனிஸ் எல்லாமே மோர் தென் 1.5 crore வந்து ஆ. டர்ன் ஓவர் லாஸ்ட் இயர்ல வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்களோ, அவங்க கம்பல்சரி வந்து அவங்களுடைய பில்லிங் எல்லாமே இன்வாய்ஸ் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்க தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக நான் வந்து இன்வாய்சிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தியரிட்டிக்கலாவும், பிராக்டிகலாவும் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் இன் ஃபியூச்சர்ல. ஸோ அதுவரைக்கும் இந்த ஆ. ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு நோனே இருக்கட்டும். ஸோ நம்ம ம். வந்து ஜஸ்ட் டெமோ கம்பெனி அப்படிங்கிறதுனால. தென் அதே மாதிரி இ-வே பில் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இ-வே பில் அப்படிங்கிறது ஓகே. என்னன்னு ம். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்காக மட்டும் அ ம். ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட்ல டீல் பண்ணக்கூடியவங்க மோர் தென் 1,00,000ல வந்து லோக்கல்ல டீல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே டாக்ஸபிள் குட்ஸ வந்து வித்தின் அதாவது மோர் தென் 11 கிலோமீட்டர்ஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா,
செக் போஸ்ட் ப்ராப்ளத்துக்காகவும் கன்சைன்மெண்ட் ப்ராப்ளத்தையும் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த இவே பில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இவே பில் அப்படிங்கிறதும் ஒன்லி வந்து குட்ஸுக்காக மட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனேபிள்ல இருந்துச்சு அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்து வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டேலில இருந்து டைரக்டா வந்து இவே பில் அப்படிங்கிறதும் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் இதையும் நான் வந்து நோன்னு கொடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து இந்த ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் வந்து மெயினா நம்ம பார்க்கக்கூடிய ஃபீல்டு வந்து ரிலீஸ் 3ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீகான்சிலேஷனுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2B உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட ஹலோ பண்ணுமா அது? என்ன மேடம்? ஹலோ சொல்லுங்க. இதுல எஸ் கொடுத்தாதான் கொண்டு போமான்னு கேக்குறேன். ஆமா, அதாவது ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2Bல 2B நீங்க ரீகான்சிலேஷன் பண்றதுக்கான ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் இது. ஓகே ஓகேங்களா? இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நாம வந்து நம்ம செப்பரேட் செஷன் நம்மளுக்கு வந்து ஒன்று இருக்கு. ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2Bயோட ரீகான்சிலேஷன் டேலில எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்கா செட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ். இது வந்து எனேபிள்மெண்ட் கிடையாது, இது கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ மேல நீங்க பாத்தீங்கன்னா இவே பில் அப்படிங்கிறது கான்ஃபிகரேஷன் கிடையாது, அது எனேபிள்மெண்ட். ஸோ நீங்க எஸ் கொடுத்தாதான் இவே பில் அப்படிங்கிறது இந்த கம்பெனில எனேபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது எனேபிள்மெண்ட். பட் கீழே நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மூணுமே வந்து ரீகான்சிலேஷனுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ டேலில கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறது வேற, ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வேறையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த ஆட்டோ ரீகான்சிலேஷனுக்கான ஒரு சப்போர்ட்டிங் திங்ஸா நம்ம வந்து இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்து ரீகான்சிலேஷன் கான்ஃபிகரேஷன். அடுத்து வந்து ஒரு இந்த பர்டிகுலர் கம்பெனி ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அல்லது கேஷுவல் எக்ஸ்போர்ட்டரா இருக்காரு அப்படின்னாலும் சரி, அதாவது ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து 100% EOU அப்படின்னு இருப்பாங்க, அதாவது 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட். அவங்களுடைய ப்ராடக்ட் எதுவுமே வந்து இந்தியாவுக்குள்ள அவங்க சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க கம்பல்சரி வந்து LUT அண்ட் பாண்ட் டீடைல்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் IGST பேசிஸ்ல அவங்க பில்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணலாம். ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்டா இல்லாம எப்பவாவது ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெகுலராவோ அல்லது கேஷுவலாவோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களும் இந்த IGST பேமெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக LUT ஆர் பாண்ட் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கன் ஆர் பாண்ட் பேசிஸ்ல அவங்க வந்து சர்டிபிகேஷன் வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல அவங்க வந்து எனேபிள் எஸ் கொடுத்து அதர் ஸ்கிரீன்ல அவங்களுடைய அந்த பாண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அவங்க பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அவங்க பே பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஒரு கம்பெனியில ஜஸ்ட் வந்து ஜிஎஸ்டியை நம்ம எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானது. இது டிஃபால்ட்டா டேலில ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனேபிள்ல தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து அகெயின் வந்து அந்த ஸ்கிரீன்ல நீங்க தேவையான உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் தென் அதர் செட்டிங்ஸ் மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரே லைசன்ஸ்ல நீங்க எத்தனை ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வேணுமானு நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் GSTR 1. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸா நம்ம வந்து ஆடிட்டரா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் அல்லது ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டா நம்ம பிசினஸ் ரன் பண்றோம் அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்டா நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம ஃபைல் பண்ணி கொடுக்கணும். ஸோ டேலில இருந்து JSON நம்ம டெவலப் பண்ணி அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணி கொடுக்கணும். அப்படிங்களா? இப்போ இல்ல ஆரம்பத்துல இருந்தேவா? இல்ல இப்ப கொஞ்சம் ஒரு 2 ஓகே ஓகே ஓகே. ஸோ ஏதாவது நெட்வொர்க் ஈஸியா இருக்கு. எனக்கு டவர் நல்லா தான் இருக்கு. ஓகே. ஸோ நான் சொன்னதுல வந்து ஓகே. ஸோ நான் வந்து சொல்றது வந்து கிளியரா இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்கன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா மேம்? ஸோ நம்ம வந்து ஒரு டாக்ஸ் ஆடிட்டராவோ அல்லது டாக்ஸ் கன்சல்டன்டாவோ அல்லது ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்டாவோ இருக்கும்போது நம்மளுடைய கிளைண்ட் வந்து அதிகமா இருப்பாங்க.
ஆமா. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த மந்த் வந்து நம்ம வந்து இன்னைக்கு டேட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் மந்த்துக்கான ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆ. அப்போ வந்து டேலிய பொறுத்தவரைக்கும் அன்லிமிட்டட் ஃபைலிங் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கு. ஓகேங்களா? ஓகே. எத்தன கிளைண்ட்ஸ்க்கு வேணுமானாலும் நம்ம எத்தன டைம் வேணுமானாலும் நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1, 3B வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான பேசிக் செட்டிங் நம்ம வந்து மேல பார்த்தோம். அடுத்து வந்து அடுத்த ஒரு ஃபீச்சர்ஸ் குடுத்திருக்காங்க. செட் ஆர் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் அண்ட் அதர் டீடைல்ஸ். ம். ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க வந்து எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, அது ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி லெவல்ல நீங்க வந்து ஜிஎஸ்டி உடைய டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து இங்க குடுத்துக்கலாம். ஸோ கம்பெனி லெவல்ல ஜிஎஸ்டி உடைய ரேட் டீடைல்ஸ். பொதுவா வந்து டேலில வந்து ஹெச்எஸ்என் அப்படிங்கிறது செப்பரேட் செக்ஷனா வந்து குடுத்திருக்காங்க. அதே மாதிரி டாக்ஸ் உடைய பெர்சன்டேஜ் வந்து செப்பரேட் செக்ஷனா வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல சிவராம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து அவர் டீல் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டத்துக்கும் ஒரே ஹெச்எஸ்என் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஸ்கிரீன்ல ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் அண்ட் டாக்ஸ் உடைய பெர்சன்டேஜ் வந்து காமனா கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தாச்சு அப்படிங்கிற பட்சத்துல வேற எங்கேயுமே வந்து அகைன் வந்து டாக்ஸ் உடைய பெர்சன்டேஜ் அல்லது ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் அவர் ஸ்பெசிஃபை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அவர் டைரக்டாவே வந்து அவர் பில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லா இந்த டாக்ஸ் உடைய ஆட்டோமேட்டிக் கால்குலேஷனுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து இந்த கம்பெனி லெவல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து இந்த இடத்துல வந்து நாட் ஸ்பெசிஃபைடு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து வேற எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து டாக்ஸோட பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேல்ஸ் லெஜர், பர்ச்சேஸ் லெஜர், எக்ஸ்பென்சஸ் லெஜர், இன்கம் லெஜர். ஸோ எந்தெந்த லெஜருக்கு, அதாவது எந்தெந்த ஹெட்டுக்கு நம்ம வந்து டாக்ஸ் இருக்கோ, எந்தெந்த லெஜருக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணணுமோ, அல்லது எந்த வேல்யூவை நம்ம அசஸபிள் வேல்யூவா கன்சிடர் பண்ணணுமோ அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லெஜருக்கு நம்ம வந்து டாக்ஸோட பெர்சன்டேஜ் நம்ம வந்து செட் பண்ணலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து லெஜர்ல நம்ம வந்து செட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அந்த லெஜரை வந்து கிளாசிஃபை பண்ணிருக்கக்கூடிய குரூப்ல கூட நம்ம செட் பண்ணலாம். ஓகே. ஸோ குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு காமனா சேல்ஸ் அக்கௌண்ட்னே குரூப் கொடுப்போம், பர்ச்சேஸ்க்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் குரூப் கொடுப்போம், அதர்வைஸ் அதர் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு குரூப் கொடுப்போம். தென் ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸுக்கும் பர்ச்சேஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸுக்கும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம குரூப் கொடுப்போம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட குரூப்பும் கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம டாக்ஸோட பெர்சன்டேஜ் அண்ட் எஸ்எஸ்என் டீடைல்ஸ் நம்ம வந்து செட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து ஸ்டாக் ஐட்டம். ஸோ நம்ம வந்து லெஜர் லெவலில் நம்ம கொடுக்கலங்கிற பட்சத்தில் மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டம்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து அதிகமான கிளாசிஃபிகேஷன்ஸில் ஐட்டம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் வேற வேற ஹெச்எஸ்என் அண்ட் டாக்ஸோட பெர்சன்டேஜ் வேரி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்தந்த ஐட்டமுக்கு மட்டும் நம்ம வந்து டாக்ஸோடைய பெர்சன்டேஜ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் அந்த ஐட்டத்தோடைய குரூப்புக்கு, ஓகேங்களா, அந்த ஐட்டத்தோடைய கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்லக்கூடிய குரூப்புக்கு கூட நம்ம வந்து டாக்ஸோட பெர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிளியர் மேம்? கிளியர்? இந்த 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 கான்ஃபிகரேஷன் புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? ஹலோ? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஸோ கம்பெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கம்பெனி அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து டாக்ஸோடைய பெர்சன்டேஜ் அண்டு ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஹைராக்கி அப்போ நம்ம வந்து இதை பார்க்குறோம். ஸோ டேலியில் நீங்கள் வந்து லெஜரில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, இன்வாய்ஸ் பண்ணும்போது லெஜரில் இருக்கக்கூடிய டாக்ஸ் பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். அதர்வைஸ் லெஜர்ல இல்ல அப்படின்னா அந்த லெஜர்ல கொடுத்துருக்கக்கூடிய குரூப்ல இருந்து டாக்ஸ் எடுத்துக்கும். இது ரெண்டுலயுமே இல்ல அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம்ல டாக்ஸ் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்குங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இதுலயும் இல்ல, இது மூணுலயுமே இல்ல அப்படின்னா இந்த ஸ்டாக் ஐட்டத்துக்கான குரூப்ல வந்து டாக்ஸ் பெர்சன்டேஜ் இருக்கான்னு டேலி செக் பண்ணும். அதர்வைஸ் இதுலயும் இல்ல அப்படின்னா கம்பெனி லெவல்ல கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணும். ஸோ அங்கேயும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹைராக்கி.
இதுல வந்து அந்த பிரியாரிட்டி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி எடுக்கணும்? லெட்ஜரை பேஸ் பண்ணியா? இல்ல ஐட்டம பேஸ் பண்ணியா? இப்ப பொதுவா சர்வீஸ் ஆர்கனைசேஷனா இருந்தா லெட்ஜரை பேஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதுவே வந்து ஒரு ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனா இருந்தா ஸ்டாக் ஐட்டத்த பேஸ் பண்ணி டாக்ஸோடைய பெர்சன்டேஜ் அண்ட் ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இத கூட நம்ம வந்து செட் பண்றதுக்கான ஃபீல்டு தான் இது. ஸோ இது வந்து 2மே டாக்ஸோட பெர்சன்டேஜுக்காக. அடுத்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன் மோர் தென் 1.5 lakh சாரி 1.5 crore வந்து டர்ன் ஓவர் இருக்கோ அந்த கம்பெனி வந்து கண்டிப்பா அவங்களுடைய அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து பே பண்ணணும். அதாவது அவங்க கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அட்வான்சஸ்க்கு டாக்ஸ் பே பண்ணணுங்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? பொதுவா சர்வீஸ் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா அட்வான்ஸ் ரெக்கவர் பண்றாங்கன்னா டாக்ஸ் வந்து பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்ப இது எதுக்காக இது வந்து ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, வேல்யூ ஆடர் டாக்ஸ் இருந்தப்பவும் சரி, எக்ஸைஸ் டியூட்டி இருந்தப்பவும் சரி, இந்த அட்வான்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ எப்போ பில் பண்றாங்களோ அப்பதான் இந்த டாக்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறது அந்த ஆர்கனைசேஷனுக்கு இருக்கும். அதர்வைஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்குறாங்க அல்லது குடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த டாக்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்காது. தென் டாக்ஸோட லயபிலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஆனா சர்வீஸ் டாக்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு, சர்வீஸ் டாக்ஸ் பே பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் அல்லது ஏதாவது ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா டாக்ஸையும் சேர்த்து வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அந்த ப்ரொவிஷன் வந்து சர்வீசஸ் டாக்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ்க்கு வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? தென் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சரா இருந்தாலும் சரி, ட்ரேடரா இருந்தாலும் சரி, ஸோ இம்போர்ட்டரா இருந்தாலும் சரி, சர்வீஸ் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே டாக்ஸ். ஓகேங்களா? ஆனாலும் மேனுஃபேக்சரர் இதுக்கு முன்னாடி அட்வான்ஸுக்கு வந்து டாக்ஸ் வந்து அவர் கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஒரு ட்ரேடர் அட்வான்ஸுக்கு வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. பட் ஜிஎஸ்டின்னு வரும்போது கண்டிப்பா அவரும் இந்த அட்வான்ஸ் அப்படிங்கிறது வந்து கலெக்ட் பண்ணாரு அப்படின்னா அவருடைய இயர்லி டர்ன் ஓவர் வந்து மோர் தென் 1.5 crore இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி தே ஹேவ் டு கலெக்ட் டாக்ஸ் அமௌண்ட் அலாங் வித் அட்வான்ஸ் அமௌண்ட். ஓகேங்களா? இது வந்து ரூல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ரூல் வந்து ஒரு கம்பெனிக்கு எந்த கம்பெனிக்கு ஆக்டிவ்ல இருக்கோ அந்த கம்பெனிக்கு இந்த இடத்துல முதல்ல வந்து எனேபிள் பண்ணிடணும். இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் செட்டிங் ஃபார் அட்வான்ஸ் ஆன் அமௌண்ட் கலெக்ஷன், அட்வான்ஸ் ஆன் ரிசீப்ட் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறது. ஓகேங்களா? கிளியர் மேம்? ஓகே. ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸ் நீங்க வந்து எனேபிள் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய கம்பெனில ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஆக்டிவ்ல இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன மாஸ்டர்ஸ் வந்து நீங்க வந்து டேலில நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லெட்ஜர் அப்படின்னு ஒரு மாஸ்டர், அதே மாதிரி ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறது அனதர் மாஸ்டர். ஓகே. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு லெட்ஜர் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்த செஷன்ல நான் வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம் சம்பந்தமா நான் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சொல்லணும். ஏன்னா அந்த ஸ்டாக் கிரியேட் பண்ண லெட்ஜர் கூட எனக்கு வந்து அக்கவுண்ட்ஸ்லயே இருக்கிறதுனால எனக்கு ஸ்டாக் கிரியேட் பண்றதுதான் ஃபேசிங் a lot of problems. ஓகே ஓகே. ஸோ நீங்க ஸ்டாக் கிரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்னும் நான் வந்து அதிகமான கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா? வேணும். ஏன்னா டிஃபரண்ட் குவாண்டிட்டிஸ் ஆர் தேர். நம்ம இப்ப நம்பர்ஸ் இருக்கு, ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, ஓகே ஓகே, வெண்டர்ஸ் போடுறது, அது இதோட கனெக்ட் ஆகுது. ஓகே ஓகே, இஸ் a very criteria for me actually. ஓகே. ஸோ நான் அந்த செஷன் வந்து நான் செப்பரேட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டி இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் அப்ப நம்ம வந்து எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பொதுவாக வந்து நீங்க லெட்ஜர் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணும்போது நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்ஜர் நேம் இப்போ நான் வந்து பிரபு கேபிட்டல் அப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்று கிரியேட் பண்றேன். இல்லைன்னா சிவா கேபிட்டல் அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சிவா கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நார்மலா இந்த பிசினஸ்க்கு இந்த ஓனர் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு லெட்ஜர் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த கேபிட்டல். கரெக்டுங்களா? ஸோ இந்த லெட்ஜருக்கும் ஜிஎஸ்டிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. எந்த சம்பந்தமே நம்ம வந்து கிடையாது. சோ ஜிஎஸ்டி சம்பந்தமா எதுவுமே கேட்காது. அதர்வைஸ் இப்ப நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்ப நான் வந்து ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றேன். சோ இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறது வந்து
இந்த பிசினஸ் வந்து அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கரண்ட் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பேங்க். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் ஜிஎஸ்டி ஆமா, ஆமா. ஸோ இது இவங்க வந்து மேபி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இயர் எண்ட்ல வந்து பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு கொடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஆமா, ஆமா. ஸோ அதாவது சார்ஜஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்னா கலெக்ட் பண்ணும்போது அதுல ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நாம வந்து இவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை இந்த இடத்துல நம்ம கொடுத்து வைக்கணும். கிளியர்மா? ஸோ இவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை இந்த இடத்துல நம்ம கொடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஆமா ரீகன்சிலேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ அப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஜிஎஸ்டி நம்பர் ப்ராப்பரா நம்ம வந்து கொடுத்துடணும். ஸோ இதுல நம்ம வந்து பெர்சன்டேஜஸ் எதுவும் நம்ம வந்து பெருசா செட் பண்றது கிடையாது. ஓகேங்களா? அதர்வைஸ் இப்ப நம்ம வந்து ஒரு சப்ளையர் லெஜர் நான் வந்து கிரியேட் பண்றேன். இப்ப வந்து நான் வந்து கீதை சொல்யூஷன்ஸ் அப்ப நான் வந்து ஒரு லெஜர் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப கீதை சொல்யூஷன்ஸ்ங்கிறது என்னுடைய சப்ளையர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இவங்க வந்து நம்மளுடைய சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்ப நம்ம வந்து குரூப்பிங் பண்ணிடுறோம். இப்படி பண்ண உடனே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட் ஓபன் ஆயிருது. ஓகேங்களா? மேல வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்னு சொன்னதுனால. ஸோ அதர்வைஸ் இந்த இடத்துல நான் வந்து ஸ்டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க வந்து லோக்கல் கஸ்டமர் அப்ப நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? தென் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்மளுக்கு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அதிகமான ஆர்கனைசேஷன் ரெகுலர் டீலரா தான் வந்து அவங்களோட பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால டேலியில வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரெகுலர் அப்படின்னே வந்து டேலி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எடுத்துக்கும். ஓகேங்களா? ரெகுலர் டீலர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து ரெகுலர் டீலரா இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறது ஒண்ணு கேட்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டியோடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒருவேளை நம்ம தப்பான நம்பர் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அல்லது இந்த ஜிஎஸ்டி நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துலயும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த மாதிரி இன்வேலிட் அல்லது இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் சாம்பிள் பர்பஸ்க்காக நான் ஒர்க் அவுட் பண்றேங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சாம்பிள் ஜிஎஸ்டி நம்பர் தான் நம்ம கொடுப்பேன். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு வரும். நான் ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒன்ஸ் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து இது வந்து மேண்டேட்டரியா நீங்க வந்து பார்க்க வேண்டியது. தென் அடுத்தடுத்த நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கும்போது இன்னும் வந்து இந்த செக்ஷனுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் நான் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து பேசிக்கா நம்ம பண்ண வேண்டிய செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இப்ப ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் இப்போ வந்து ஈகிள் ஐ அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் ஈகிள் ஐ அசோசியேஷன் அப்ப நான் வந்து ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இவங்க நம்மளுடைய ஆடிட்டர்ஸ், அதனால நான் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ இவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஆமா. ஸோ அவங்களுடைய சரி அவங்க பில்லுல வந்து டாக்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வந்து கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஆமா. ஸோ இதை நான் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கஸ்டமர் லெஜர் சப்ளையர் லெஜர் ஏதாவது நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த செக்ஷன் வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து நீங்க ஒரு சேல்ஸ் அப்ப நீங்க வந்து ஒரு லெஜர் கிரியேட் பண்றீங்க அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் அப்ப நீங்க கொடுக்கலாம். இப்ப நீங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பை டிஃபால்ட் அப்ளிகபிள்னு இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல அப்ளிகபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க வந்து இந்த நீங்க பண்ணக்கூடிய சேல்ஸுக்கு என்ன பெர்சன்டேஜ் உங்களுக்கு கால்குலேட் ஆகணுங்கிறத நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய கம்பெனில ஒரே சேல்ஸ் லெஜர் நான் மெயின்டைன் பண்றேன். ஓகேங்களா? ஒரே சேல்ஸ் லெஜர். ஆனா என்னுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டம் மல்டிபிள் பெர்சன்டேஜ்ல எனக்கு ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து இந்த இடத்துல காமனா என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பெர்சன்டேஜ் என்னால மென்ஷன் பண்ண முடியாது.
ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் சும்மா எதுவுமே குடுக்காம நான் எம்ப்டியா கூட நான் வந்து இந்த சேல்ஸ் லெட்ஜர நான் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். அதே மாதிரியே பர்ச்சேஸ் அப்படிங்கிற லெட்ஜரையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எதுவுமே குடுக்காம காமனா நம்ம வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம அப்ளிகபிள் குடுத்துட்டு மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சேல் பண்ணக்கூடிய குட்ஸ்ல நம்ம பெர்சன்டேஜ்ங்கிறது காமனா அந்தந்த ஐட்டத்தோட பெர்சன்டேஜ் நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ்ல நீங்க டாக்ஸோட பெர்சன்டேஜ் நீங்க காமனா குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இப்ப வந்து ஆடிட் ஃபீ அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணு கிரியேட் பண்றீங்க ஆடிட் ஃபீ. பட் அது ஆனா என்னன்னு இது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டாக்ல இப்ப ஆடிட் ஃபீ அப்படிங்கிறது ஒரு உங்க ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பில்லு. அந்த பில்லுல வந்து ஆடிட் ஃபீஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அமௌண்ட்ட நீங்க வந்து ஆடிட் ஃபீஸ்ல நீங்க காமிப்பீங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ நோட் தான் இந்த வரும், இன்வென்டரி வராது. இன்வென்டரி கிடையாது. இது சர்வீஸ் அப்படிங்கிறதுல வந்துருது. ஓகேங்களா? நீங்க இது வராது சார், கால்குலேஷன் இது ஜிஎஸ்டி உண்டே சார் இதுக்கு. இதுக்கு உண்டு. அதனால தான் ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறதுல நான் அப்ளிகபிள் குடுத்துட்டு, ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கிறத நான் குடுக்கலாம். ஏன்னா ஆடிட் ஃபீஸ்க்கு இந்தியாவுல ஒரே மாதிரியான ஹெச்எஸ்என் தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? கம்பெனி. ஆமா. ஆமா. ஸோ ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் குடுக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, வேற ஏதாவது நான் வந்து என்னோட பர்ப்பஸ்க்காக நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து என்னன்னா, ஒரு ஹெட்டிங் வந்து நான் குடுத்துக்கலாம். இது என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஆமா, ஆமா. டாக்ஸோட பெர்சன்டேஜும் நான் ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் ஹியர் குடுத்து டாக்ஸபிள் அப்படின்னு குடுத்துடுறேன். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துக்குருவோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பெரும்பாலும் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல மட்டும்தான். அதாவது என்னுடைய ஸ்டேட்டுக்குள்ள இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டர் தான் நான் எப்பவுமே ஆடிட் பண்ணுவேன். அவர் எப்பவுமே எனக்கு குடுக்குறது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் லோக்கல் பர்ச்சேஸ் டாக்ஸபிளா தான் இருக்கும். ஓகேங்களா? பெரும்பாலும். சம்டைம்ஸ் ரேரா வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய வேற ஒரு ஆடிட்டர் மூலமாவும் நான் ஒரு சில சர்வீசஸ் வாங்குறேன். அவர் அங்கிருந்து எனக்கு சர்வீஸ் பில் வந்து குடுக்குறாரு. அந்த டைம்ல என்னால வந்து அந்த அந்த இந்த பர்ட்டிகுலர் சிங்கிள் ஹெட்டுக்கு நான் வந்து இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ் டாக்ஸபிள் நான் குடுக்கணும். கரெக்ட்டுங்களா? பட் அதுக்காக நான் செப்பரேட் லெட்ஜர் வந்து நான் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆடிட்டருக்கு ஒரு லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னும், அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நான் வந்து இன்டர் ஸ்டேட்ன்னு கிரியேட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஆடிட்டருடைய ஸ்டேட்ட பேஸ் பண்ணி அதுவே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த இடத்துல சிஸ்டம் இன்ஃபர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த சிஸ்டம் இன்ஃபர்டு அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளியர் மேம்? இருக்கு. ஓகே. ஸோ சிஸ்டம் இன்ஃபோர்னா இதுதான். ஸோ நம்ம வந்து தனித்தனியா லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து அதுவே வந்து லோக்கலா, அதர் ஸ்டேட்டா, எக்ஸம்ப்டா அதுங்கிறது அதுவே எடுத்துக்கும் அதுக்காக. ஜிஎஸ்டியோட பெர்சன்டேஜ் 18 அப்படிங்கிறத நான் குடுத்துடுறேன். செஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செஸ்ஸோட இன்ஃபர்மேஷன் குடுத்துக்கலாம். அதர்வைஸ் அப்படியே நான் வந்து என்டர் பண்றேன். இப்போ வந்து டைப் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது இந்த ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால நான் சர்வீஸ் அப்படின்னு குடுத்துட்டு என்டர் பண்ணி அக்செப்ட் பண்றேன். சர்வீசஸ். ஆமா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து அடுத்து டாக்ஸ் லெட்ஜர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு லெட்ஜர். இதை வந்து நம்ம சென்ட்ரல் டாக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். இதை நம்ம டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிற ஹெட்ல காட்டணும். தென் வந்து இதை நான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுல நான் வந்து சிஜிஎஸ்டி அப்படிங்கிறத நான் கண்டிப்பா கொடுக்கணும். பெர்சன்டேஜ் நான் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் யாரும் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எனக்கு பெர்சன்டேஜ் வைஸ் டாக்ஸ் நீங்க பே பண்ணணும் அப்படின்னும், அல்லது பெர்சன்டேஜ் வைஸ் நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னும் வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டில வந்து ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து இந்த இடத்துல பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம எந்த ஒரு லெட்ஜரும் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். அதையும் நான் வந்து ஸ்டேட் டாக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து எஸ்ஜிஎஸ்டியில் நான் சேர்த்துட்டு அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். இதுவே அதர் ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற லெட்ஜர் எனக்கு வேணும். அதை நான் வந்து ஜிஎஸ்டிங்கிறதுல சேர்த்து நான் ஐஜிஎஸ்டிங்கிற இந்த ஹிட்ல நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து நீங்க டாக்ஸ் லெட்ஜர் நீங்க வந்து பார்க்கும்போது கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து
டாக்ஸ் லெட்ஜர்ஸ் ப்ராப்பரா நீங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். கிளியரா மேம்? எஸ் எஸ் ஓகே. இப்ப சர்வீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பில் நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்ப வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிருவோம். ஸோ இந்த வவுச்சர்ஸ்ல நான் வந்து F9 அப்படிங்கிறதுல போயிட்டு நான் வந்து இங்க நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேஞ்ச் மோடு அதாவது கண்ட்ரோல் H சேஞ்ச் மோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நான் எனேபிள் பண்ணி நம்பர் அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்து இந்த மோட்ல தான் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு சர்வீஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ ஆடிட்டர் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு என்ன பில் கொடுப்பாங்களோ அந்த பில் நம்பர் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். தென் இங்க வந்து ஈகிள் ஐ அசோசியேஷன் அப்படின்னா ஈகிள் ஐ அசோசியேஷன் அதை நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய ஜிஎஸ் நம்பர் ப்ராப்பரா இருக்காங்கிறத நம்ம இங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் கொடுத்ததே வந்து இன்வாலிட் இன்ஃபர்மேஷன் தான். எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக நான் சாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்படியே நான் வந்து இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஆடிட் ஃபீ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த ஆடிட் ஃபீல போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ அமௌண்ட்ல நான் வந்து ஒரு 75,000 அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே எனக்கு இங்க என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் லெட்ஜர்ல நான் என்ன மாதிரியான டாக்ஸ் செட்டப் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நான் வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து சிஜிஎஸ்டி அப்படிங்கிறத நான் என்டர் பண்றேன். அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டிங்கிறது என்டர் பண்றேன். டாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கால்குலேட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஆல்ட் ஏ பிரஸ் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வந்து உங்களுக்கு டோட்டல்ல மிஸ்மேட்ச் காட்டிடும். ஓகேங்களா? ஆமா ஆல்ட் ஏ. ஆமா ஆல்ட் ஏ கொடுத்துட்டு ஆல்ட் F5 கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலா நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருந்து பில் பண்ணும்போது ஈகிள் ஐ அசோசியேஷன் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நான் வந்து பில் அமௌண்ட் வந்து பே பண்ண போறேன் அப்படிங்கிறது கூட செட் பண்றதா செட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். கிளியர் மேம்? ஓகே சார். எஸ் சார். ஸோ இந்த பில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட் ஜிஎஸ்டிஆர் 2A அல்லது 3B அப்படிங்கிறது நீங்க எடுத்து என்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டணும். அதாவது டாக்ஸ் அவுட்வர்டு சாரி எலிஜிபிள் ஃபார் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல காட்டணும். கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து சாம்பிள் ஜிஎஸ் நம்பர் கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் வந்து இன்வாலிட் எனக்கு காட்டுது. அகைன் நான் என்டர் பண்ணி பாக்குறேன். ஸோ இதை வந்து எனக்கு இதே ஜிஎஸ் நம்பர் எடுத்துக்கிட்டுங்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துல ஆல்ட் பி அக்செப்ட் அசீசன் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். ஸோ அப்படியே நம்ம என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா டேலி வந்து இந்த இன்வாலிட்டை வந்து நம்மளுக்கு எடுத்துக்கும். பட் ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக வேணா நம்ம செக் பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் பில்லு, அதாவது ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி வந்து ஆட்டோ கால்குலேஷன் வருது அப்படிங்கிற பட்சத்துல ஸோ நீங்க லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கானது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து நான் அகைன் இதே இதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அடுத்த செஷன்ல. ஸோ நீங்க வந்து இதே இதுல அதாவது வேற என்ன சினாரியோஸ் இதுல வரும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ தென் வந்து நம்ம வந்து இன்வென்டரி நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து செக் பண்ணலாம்.